வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் முடக்கத்தான் கீரை ரசம் மூட்டு வலிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை. வாரத்தில் ஒரு 2-3 நாள் தோசை இட்லி செஞ்சு சாப்பிடுவோம். இதில் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வாணலில் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா கழுவிட்டு இதை மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். தண்ணியை நல்லா பாருங்கள், கலர் எவ்வளோ பச்சை கலராக மாறிடுச்சு. தழையும் நல்லா வெந்துடுச்சு அந்த கீரை. இப்போ இதை நல்லா ஆற விட்டு நல்லா கசக்கிட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா குழப்பாக இருக்குங்க. அந்த தண்ணி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே கூட செய்யலாம், ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. திரும்ப நான் ஒரு தடவை அந்த தண்ணியிலே போட்டு இந்த மாதிரி கசக்கி எடுத்து இருந்த சாரெலாம் புழிஞ்சிட்டேன். இப்போ இதில் புழிஞ்சு வடிகட்டியாச்சு. இப்போ மிளகு, சீரகம், தக்காளி, பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு அரைச்சி அதை இது கூட சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது குழகுழப்பு இருக்காது. இந்த தண்ணி மட்டும் குழகுழப்பு இருக்கும். ரசத்துக்கு நம்ம சேர்க்கும்போது குழகுழப்பு இருக்கும். இப்போ ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். வாணலில் எண்ணெய் விட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கடுகு, காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். நல்லா வெடித்த பிறகு இந்த ரசத்தை எடுத்து அதில் விட வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது முடக்கத்தான் கீரை ரசம்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆனால் ரொம்ப ஒரு உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.